ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஹாஃப் லோடட் ஸ்டிச் டைப் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஹாஃப் லோடட் ஸ்டிச் டைப் 2. அது வந்துட்டு பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சமே தின்னாக இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸ்டெம் ஸ்டிச் மாதிரியே தான். இதை எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் வாங்க. இந்த மாதிரி இருக்குது கர்வ் ஷேப்பு. கொடி டிசைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கொடி பேட்டர்ன் சொல்லுவாங்க, கொம்பு டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்கே போடுறேன் பாருங்கள். இப்படி இருக்கிறதுலாம் இந்த மாதிரி போட முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற கொம்பு டிசைன் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய கஸ்டமர் வந்துட்டு பீட் வேண்டாம் கொடி பேட்டர்னுக்கு, எனக்கு த்ரெட்லேயே ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்ற இடத்துல நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு கொடி பேட்டர்ன் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்படி நெருக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இது வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் சரி வராது. இந்த மாதிரி கொடி பேட்டர்னில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கிறோம். ஒரே ஒரு லைன் செயின் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். என்ன போட்டுக்கலாம். என்ன போட்டாச்சு. இப்போது உள் பக்கமாக தான் நம்ம த்ரெட்டை எடுக்கணும், சரிங்களா? உள் பக்கமாக இங்கே த்ரெட்டை எடுத்து இங்கே ஸ்டிச் வரணும், கிராஸாக வரணும், நேருக்கு நேர் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இங்கே உள் பக்கமாக நான் த்ரெட் எடுக்கிறேன். த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிராஸாக வரணும். போட்டுட்டு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக், ஒரு குட்டி செயின், ஜஸ்ட்டு அப்படி கொஞ்சம் கிராஸாக போடணும். ஒரு குட்டி செயின், ஒரு லாக், ஒரு செயின், ஒரு ஸ்டிச். கொஞ்சம் இந்த மாதிரி கிராஸாக தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கிராஸாக போடுங்க. இந்த மாதிரி கிராஸாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச் பேர் வந்துட்டு ஹாஃப் லோடட் ஸ்டிச் டைப் 2. ஹாஃப் லோடட் ஸ்டிச் அப்படின்னா ஒரு சைடு ஃபில் ஆகி வர்றது தான் ஹாஃப் லோடட் ஸ்டிச். இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கிராஸாக தான் போடணும். அதுக்கு தான் வந்துட்டு நான் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட சொல்கிறது. எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடலை அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக வரும், ஸ்டிச்சை பார்க்குறக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொடி டிசைனில் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஒரு ஸ்டிச்சை எடுத்து விட்டுட்டு நீங்கள் போடுங்க, கரெக்டாக வரும். லைட்டாக இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சரியாக வரும். இதை ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போது இங்கே என் நாட் போட்டுடலாம். இந்த ஸ்டிச்சை நீங்களும் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாக வந்துருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.